வாவ் மூவிஸ் தமிழ் சேனலிலிருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் இருக்கக்கூடிய 10 ஹாரர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். ஹாரர் படம் அப்படிங்கும்போது நிறைய ஜம்ப்ஸ்கேர்லாம் இருக்கிற மாதிரியான படம்லாம் கிடையாது. வித்தியாசமான கதைக்களமோ இல்லைனா சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி கலந்த ஹாரர் படமாக தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற படங்களில் 7 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. 3 படம் மட்டும் தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஆனால் அந்த 3 படமுமே தரமான படங்கள் தான். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான அந்தகாரம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்தில் 3 பேர்த்துடைய கதையை காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோவுடைய கதை என்ன அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ரூமில் தங்கியிருக்காரு. அந்த ரூமில் இருக்கக்கூடிய லேண்ட்லைன் ஒழுங்காக வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபோனை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. அந்த ஃபோனுக்கு டெய்லி ஒரு மர்ம நபர் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 1 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் லாஸ்ட் 1 ஹவரில் எக்கச்சக்கமான ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு தரமான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான சைத்தான் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய பசங்களோட சேர்ந்து வெக்கேஷனுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு மர்ம நபரை மீட் பண்ணுறாங்க. இந்த நபரை மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதைக்களமே ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். பேயெல்லாம் பெருசாக காட்டவே மாட்டாங்க. ஆனால் ஒரு பயத்தையும் ஒரு த்ரில்லிங்கையும் கொடுத்துருப்பாங்க. ஒரு வித்தியாசமான படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனனை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் ஒரு சில வைலண்டான காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி வெப் சீரிஸான கோல் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் சீரிஸ். வெப் சீரிஸ் அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப மினி சீரிஸ் தான். 3 எபிசோடு தான் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 30 to 40 மினிட்ஸ் ரன் ஆகக்கூடியது. ஒரு படம் பார்க்கக்கூடிய டியூரேஷனில் இந்த சீரிஸை நீங்கள் பார்த்துடலாம். இந்த சீரிஸுடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரிஸுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்காங்க. அப்போ தான் புதுசாக வேலைக்கு செய்திருக்காங்க. எங்கே அவங்கள வேலைக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீக்ரெட் சென்டர், அதாவது நாட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை விசாரிக்கக்கூடிய இடம். அங்கே ஒரு கைதியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த கைதி வந்ததுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் லாஸ்ட் எபிசோட்லாம் பயங்கர பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு தரமான சீரிஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனனை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் ரத்தம் தெரிக்கக்கூடிய வைலண்டான காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன தாய்லாந்து படமான ஹோம் ஃபார் ரெண்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய வீட்டை ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய பிஹேவியரில் சில மாற்றங்கள் வருது. அதே நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் சில அமானுஷ்யமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா சூப்பராகவே கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஒரு தரமான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. IMDbல 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 5வதாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான விருபக்ஷா அப்படிங்கிற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ அவருடைய சொந்த கிராமத்துக்கு அவங்களுடைய அம்மாவை கூப்பிட்டுட்டு போகிறாரு. போன இடத்துல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அமானுஷ்யமான முறையில் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் இறந்து போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களத்தை எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள் நல்லா பரபரப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனனை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் ஒரு சில வைலண்டான காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க.
இப்போ நம்ம ஆறாவதா பார்க்க போற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான குமாரி அப்படிங்கிற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயின் ஒரு சபிக்கப்பட்ட கிராமத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களா இருக்கட்டும், வித்தியாசமான பூஜை சடங்கு இதையெல்லாம் பண்றாங்க. அவங்களுடைய ஃபேமிலிக்கு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு சாபத்தினால நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு நல்ல சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு, ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கனல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ஏழாவதா பார்க்க போகிற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன மலேசியன் தமிழ் படமான பூச்சாண்டி அப்படிங்கிற ஒரு ஹாரர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு ஓஜியா போர்டு மாதிரி காயினை யூஸ் பண்ணி பேய்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பேய்கிட்ட பேசும்போது சில அமனுஷமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அந்த பேயுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதைக்களமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். ஒரு சில சீக்வன்ஸ் நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருக்காங்க. பட் ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த படம் பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம எட்டாவதா பார்க்க போகிற படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான கோஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 4 வித்தியாசமான கதைகள், அது எல்லாம் சேர்ந்த ஒரு கலெக்ஷன் தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்தில் பெருசாக ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் இருக்காது, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஜோம்பி கான்செப்டில் ஒரு கதை வரும், அது கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டாக ஒரு சில காட்சிகள் இருக்கு, வயலன்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 9வதா பார்க்க போற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான எஸ்கேப் ரூம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பசில் சால்வ் பண்றதுல ரொம்ப டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு சில பேரை ஒரு ரூமுக்கு வர வைக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டு அவங்க எல்லாரும் கடைசியா தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா பரபரப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கனெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான பிரிங் ஹர் பேக் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே அப்பா அம்மா 2 பேருமே இல்லாத ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேர்த்த காட்டுறாங்க. இதில் தங்கச்சிக்கு கண்ணு தெரியாது. இவங்க 2 பேர்த்தையும் ஒரு கேர்டேக்கருடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க, ஆனால் நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சில காட்சிகள் நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படமும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது, ஆனால் ஒரு சில வைலண்டான காட்சிகள் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்குறதா அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.